நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமான பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இதுல என்ன செய்யலாம், எது செய்யக்கூடாது, தப்பு மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு விளக்கமா சொல்வேன். இந்த 10 நிமிஷம் உங்களுக்கானதே அப்படின்றத எடுத்துட்டு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தலைப்பே என்ன கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எதிரி நீங்களே, உங்களுடைய பிரச்சனை நீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்க சில விஷயங்கள் பண்ணாம இருந்தாலும் மாட்டிக்காம இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் இல்லையா? அதுலயே ஆன்சரும் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, உங்க ராசிநாதன் யாரு? சூரியன். அந்த சூரியன் லாபஸ்தானத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் 17ஆம் தேதி வரைக்கும் அற்புதமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆனாலும் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அப்படின்னா எது நல்லதா போனாலும் அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு இரிட்டேஷன், ஒரு எரிச்சல் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றது மனசாலையும் வரும், உடலாலையும் வரும், நீங்க டிலே ஆகி போறதுலயும் வரும், கரெக்டான டைமுக்கு போனாலும் வரும். எது எப்படி போனாலும் அந்த இடத்துல உங்களை எரிச்சல் ஊட்டும் தன்மையில கிரக நிலைகள் இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன? அது எரிச்சல்னு நீங்க எடுத்துக்கவே வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து தான் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் ஆர் உங்களுடைய முதலாளி கரெக்டா டைமுக்கு வரணும் என்ன அப்படின்னு சொல்லி உங்களை பிடிச்சு காட்டுன்னு காட்டியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்க 5 நிமிஷம் முன்னாடியே வந்துருவீங்க. ஆனா பாத்தீங்கன்னா யாருமே வந்திருக்க மாட்டாங்க, ஆஃபீஸே திறந்திருக்க மாட்டாங்க. 10 நிமிஷம் நீங்க வெளியில நிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு சீக்கிரமா எழுந்துச்சு எல்லாம் பண்ணிட்டு கடகடான்னு டிராஃபிக்ல கூட வேகமா வந்திருப்பீங்க. ஆனா இங்க இப்படிதான் நடக்கும். அதுதான் கிரகங்கள். அப்ப அந்த இடத்துல உங்களை பக்குவப்படுத்துது. நீங்க வந்துட்டீங்க அப்படின்றதையும் அங்க லேட்டா ஓனர் வந்தாலோ உங்களுடைய ஹெச்ஆர் வந்தாலோ அது நான் வந்துட்டேன்னு சொல்லி காமிக்கணும்ன்ற எண்ணம் தயவு செஞ்சு வேண்டாம். அப்ப உங்களை என்னடா ஒரு நாள் வந்துட்டீங்கன்னா என்னடா ஆச்சு, சும்மா மாசம் முழுக்க வரல அப்படின்னு உங்களை பேச வைக்கிறதுக்கு நீங்களே காரணம் ஆயிடுவீங்க. சோ அங்க ஷோ ஆஃபே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன தெரியுமா? ஓகே பாலிசி, டேக் இட் ஈஸி பாலிசி, லீஸ்ட் பாதர்ட் பாலிசி. ஸோ அப்போ நான் பர்ஃபெக்டா இருக்கேன், நாளையிலிருந்து நானும் இதே மாதிரி கிளம்பி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கணுமே ஒழிய மற்றபடி வேற மாதிரி வேண்டான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க மேலேயே செவ்வாயும் கேதும் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா எந்த ஒரு விஷயத்துலயும் இருக்கணும். மற்றவங்க உங்களை பார்த்து இரிட்டேட் ஆயிடுவாங்க. அவங்களுடைய இரிட்டேஷன் உங்களை வேற மாதிரி போய் ஜாப் எல்லாம் விட வச்சிடும். என்ன சார் இவ்வளவு பண்ணீங்க, இப்ப இப்படின்னு நீங்க கேட்க போனீங்கன்னா வேலையை விட்டு போடா அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா நீங்க போகக்கூடிய டைம் ஃப்ரிக்ஷனாவே மற்றவங்கள வச்சிருக்கோம் அப்படின்றது தான் இந்த பதிவு நீங்க பார்க்கறதுனால தெரியக்கூடிய விஷயம். அப்ப அந்த இடத்துல ஸ்மூத்தா ஒரு ஸ்மைலோட எப்ப பார்த்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நீங்க ஸ்மைலி எமோஜியை தான். அப்ப அங்க சிரிப்பு, அங்க சந்தோஷம், ஒரு மன நிறைவு அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க வாட்டி போய் உங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். அது ஜாபாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் இழுத்துட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா இப்ப கவர்மெண்ட் சம்பந்தமா கூட உங்களுக்கு செவ்வாய் சூரியன் வீட்டிலேயே இருக்கிறதுனால, கேதுவோட இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் பலர் உங்க பக்கத்திலேயே இருப்பாங்க. உங்களை சுத்தி நெகட்டிவ் கண்கள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க இதே ஒரு சிச்சுவேஷனா நீங்க பக்கத்துல நேற்று அவ்வளவு தூரம் சொன்னார், நான் வந்தேன், இவர் வந்தாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க சொல்றவனே போய் அங்க உங்களை போட்டு கொடுத்துருவான். சோ இந்த இடத்துல அதெல்லாம் கூடவே கூடாது. அப்ப சிம்மராசினாலே கோவம், சிம்மராசினாலே பொறுக்க முடியாது. என்னதான் பண்றது மேடம் கேக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லை. ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க, நீங்க எதெல்லாம் மனசை விட்டு கொட்டணுமோ நைட் உட்காந்து கடகடன்னு திட்டி கொட்டி அதை டகடகடகடன்னு கிழிச்சு குப்பட பல போட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் நிம்மதியா தூங்கிடுங்க. ஏன்னா வயிறு சம்பந்தமான உபாதைகள் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க ஓகே நான் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருப்பேன் அப்படின்னு ஃபுல்லா புரோட்டீன் சாப்பிடுறீங்க, ஆனா எப்படி சாப்பிடணும்னு தெரியாம சாப்பிடுறீங்க, நைட் எல்லாம் உட்காந்து அடையெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நெஞ்செரிச்சலும்
வயிறு ப்ளோட்டிங்கும் உங்களுக்கு ஏற்பட்டுரும். ஸோ இதனால எதையுமே பேலன்ஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் ஷீட் என்ன போட்டாலுமே இப்போ மிஸ்மேட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பகவான் உங்களுக்கு வக்ரமாறார். ஸோ வக்ரமாகும்போது இன்னுமே அந்த டென்ஷன் அதிகமாக இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்குமே சனி ராகுனுடைய கன்ஜங்ஷன் அங்கே ஏற்படும். குருவனுடைய பார்வை அப்படின்னு இருந்தாலும் சனி வந்து பின்னோக்கி வர்றதுனால என்னமோ ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்கும். அது மெயினா உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய இன்லாஸ்க்கும் நீங்க எவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, நீங்க பேசக்கூடிய சின்ன ஒரு விஷயம் கூட உங்களுடைய இன்லா சைட் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அப்போ தயவு செஞ்சு சிவனேன்றங்க, நீங்க சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. எப்படி அப்படி இருக்கலாம்லாம் நினைக்கவே வேண்டாம். உங்களுடைய சந்தோஷம் உங்க கையில அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு தத்துவத்தை மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய 10ல் இருக்கார், 11க்கு டிராவல் பண்ணுவார். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது நார்மலா சந்தோஷமா போயிடும். எதுவுமே மண்டைக்குள்ள எடுத்துட்டு போக வேண்டாம். அண்ட் நீங்க ஏதாவது ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ளை பண்ணியிருந்தாலும் இப்ப டென்ஷனோட எதுவுமே பண்ணிட வேண்டாம். தப்பா ஃபில் பண்ணி அனுப்புறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்க சந்திராஷ்டமன் தனிக்கு நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஒண்ணுமே பேசல அப்படின்னாலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தை மட்டும் இல்ல, நீங்க உட்கார்ற விதம், உங்களுடைய கண் பார்வை கூட ஆப்போசிட்டா இருக்கிறவங்களை இரிட்டேட் பண்ணிடும். அப்ப பெரிய பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. அண்ட் மேலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு சீன் கிரியேட் ஆகி உங்களால வந்து சகிச்சுக்கவே முடியாத ஒரு மனோநிலைக்கு தள்ளப்படுவீங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இந்த மாசம் உதவுறது அப்படின்றது 10ஆம் தேதி உங்களுக்கு பௌர்ணமி வியாழக்கிழமை ஏற்படுறது. ஸோ குரு பௌர்ணமி, குரு தான் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதரா இருக்காரு. ஸோ நீங்க அந்த குரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க கண்ணாடி ஜக்குலயோ இல்ல டம்ளர்லயோ உப்பும் தண்ணியும் வச்சு நீங்க நிலா வெளிச்சத்துல வச்சிடுங்க, நிலவு கீழே வச்சிடுங்க. நல்லா எனர்ஜைஸ் ஆயிடும். அதை நீங்க எடுத்து கொஞ்சம் ஒரு கிளாஸ் டம்ளர்ல கூட நீங்க ஊத்திட்டு டெய்லி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல தெளிச்சுட்டே வாங்க. அதே மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணின்றது சந்திரனோடது, உங்க மனசு. அப்ப குரு 11ல இருக்கிறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த தண்ணி கிட்ட நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சிடுங்க. தென் நீங்க அதை எடுத்து குடிக்கும் போது உங்களுக்கு நிதானம் ஏற்படும். எந்த ஒரு விஷயமே எதிர்த்து போராட முடியாது இந்த காலகட்டத்துல. அதனால யார்கிட்டயுமே சண்டை சச்சரவுகள் வேண்டாமே. சும்மா இருந்தாலே வில்லங்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 யோசிச்சு நீங்க பண்ணணும். 7ல் ராகு, பட் குருனுடைய பார்வை இருக்கு. அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா யோசிச்சு பேசிக் பொருத்தம், கட்ட பொருத்தம் எல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்ப திருமண வைபவம் அப்படின்றது முடிவானவங்க கூட இப்போ நீங்களும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் ஓகேன்னு இருந்தா கூட அங்க இன்லாஸ்குள்ள ஃப்ரிக்ஷன், மாம மச்சாங்குள்ள ஃப்ரிக்ஷன், என்ன இது அப்படின்னு கேட்கிற மாதிரி உங்களை போட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்களுக்காக சண்டை போடக்கூடாது அப்படின்றது முழு 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 முக்கிய கருத்தா உங்களுக்கு இருக்கணும். வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ், கண் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ், தலை சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ், எலும்பு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமா 28, 29ஆம் தேதி நாகல் சதுர்த்தி, கருட பஞ்சமி. சதுர்த்தி அப்படின்றது நெகட்டிவ கில் பண்ணக்கூடியது. ஸோ அது நாகருக்கே உண்டான 2 நாட்கள். கருட பஞ்சமி அப்படின்றது கருடனை வேண்டி நீ இருக்கக்கூடிய இடம் நெகட்டிவ் வராதப்பா, நீ வாப்பா அப்படின்னு கூப்பிடுறதுதான் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்றது. வருஷத்துல ஒரு தடவை வரக்கூடிய இந்த சூப்பரான நாள்ல நீங்க மனதார நீங்க சர்ப்ப கோயிலுக்கு போய் வழிபாடுகள் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் முறைப்படி பண்ணி நெகட்டிவ்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கணும். ஏன்னா இன்னொரு 18 மாதங்கள் இந்த ராகு கேது இப்படித்தான் இருப்பாங்கன்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் மாத பதிவு கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா அங்க செவ்வாய் வந்து மாறிடுவார். உங்களுடைய 2ஆம் வீடு சனி செவ்வாயினுடைய பார்வையின் போது டபுள் ட்ரிபிள் காஷனா இருக்கணும் அப்படின்றது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன டீட்டெயில் வந்து நோட் பண்ணிட்டு சுய ஜாதகத்தோட ஒப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எப்படி மூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். பைரவனுடைய வழிபாடு மேலும் உங்களுக்கு உதவும். விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.